கதிரேசன் கிட்ட எத்தனையோ முறை நம்ம மல்லி எவ்வளோ விஷயங்கள சொல்லியிருக்காங்க. ஆனா, கதிரேசன் அது எல்லாத்தையுமே நம்புறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஆனா, இப்போ சுடரோட உண்மையான சுயரூபத்த வீடியோ எடுத்து காட்டி, உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உங்க பொண்ணு ரேணுகாவே கிடையாது. அவ சுடர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த கதிரேசனுக்கு புரிய வைக்கிறாங்க. அதாவது இப்போ எல்லாருக்குமே அதாவது ஒருத்தருக்கா வந்து உண்மைகள் தெரிய வர உண்மையிலேயே ஆபத்துகள் வந்து மிக பெருசா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மல்லிக்கு மட்டுமே தெரிஞ்சுட்டு இருக்கும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அடுத்ததா விஜய்க்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே, இந்த சுடர் இருந்துட்டு இப்போ மொத்த குடும்பத்தையே காலி பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி நெறைய ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்க விஷயம் நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, உண்மையிலேயே கதிரேசன்லாம் வந்து திருன்னு முழிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட போகுது. ஏன்னா, அவர பொறுத்தளவுக்கு இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா. தன்னோட பொண்ணு ரேணுகா உயிரோட வந்துட்டாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் ஹேப்பியா இருந்துட்டு இருந்தாங்க. இது எல்லாமே பொய்யி. இது எல்லாமே வந்து உண்மை கிடையாது. இங்க இருக்கக்கூடியவ உண்மையான ரேணுகா அக்கா கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம மல்லி இப்போ எல்லாத்தையுமே டீட்டெயிலா வந்து இப்போ ஆதாரத்தோட வந்து காட்டப் போறாங்க. அதுவும் இல்லாம முதல்ல இருந்தே நம்ம மல்லி எல்லாம் வந்து எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க. இந்த மாரி வந்து இது எல்லாமே வந்து பொய் அப்படின்ற மாரி சொல்லி. ஆனா கதிரேசன், நிஷால்லாம் வந்து இந்த சுடர முழுசா நம்புனாங்க. அதாவது நம்ம பொண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, ஆனா இப்போ எல்லாமே தலைகீழா மாறப்போகுது. அதுவும் இல்லாம இப்போ கதிரேசனுக்கும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா, உண்மையிலேயே எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து அதிகமாவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே விஜய்க்கு தெரிஞ்சப்பவே, இந்த சுடர் இருந்துட்டு எல்லா பிளானையும் ட்ராப் பண்ணிட்டு, இப்போ மொத்த பேரையும் கொன்னுட்டு இந்த சொத்து எல்லாத்தையுமே அடையறதா பிளான் பண்ணி வச்சிருக்கா. இப்போ நம்ம கதிரேசனுக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு. எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம மல்லி இருந்துட்டு, இப்போ சுடர வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சுடர் எங்க போறாங்க? எங்க வராங்க? என்ன பண்றாங்க? ஏது பண்றாங்க? இப்படின்றது எல்லாத்தையுமே வந்து வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, ஒரு பக்கம் நம்ம மல்லியும் இருந்துட்டு அதாவது விஜய் கிட்ட வந்து ஆல்ரெடி தெளிவா சொல்லிட்டாங்க. "இங்க பாருங்க விஜய், ஏதோ மிகப்பெரிய பிளான சுடர் போட்டுக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல நம்ம சும்மா விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது மிகப்பெரிய ஆபத்துல போய் முடிஞ்சிரும். இந்த சுடர் யாரு? என்ன?" அதாவது அவளோட பிளான ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி அவ யாரு, என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிச்சாகணும் அப்படின்ற மாரி நினைக்கிறாங்க. இந்த சுடர் இருந்துட்டு இப்போ அடுத்ததா வந்து நம்ம அ அதாவது விஜய், அடுத்தது வெண்பா, இன்னும் வந்து மத்தவங்க எல்லாருமே கதிரேசன், நிஷா இவங்க எல்லாரையுமே கொல்லணும்னு நெனச்சு, அடுத்த ஒரு பிளான போட்டு வச்சிருக்கா இல்லையா? அத நோக்கி ஓடிட்டு இருக்கா. அதாவது அவளுக்கு தேவையானது இப்போ நெறைய அதாவது ஒரு விஷ மருந்து தேவ. இந்த மாரி பல விஷயங்கள் தேவ இல்லையா? அத வாங்கிட்டு வரதுக்காக போயிருக்கா. அப்பதான் நம்ம மல்லு இருந்துட்டு பின்னாடியே போயிட்டு, அந்த சுடர வாட்ச் பண்ணி, சுடர் என்ன பண்றா? ஏது பண்றா? அப்படின்றது எல்லாத்தையுமே இப்போ வீடியோவா எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமே ஆதாரத்தோட காட்டுனா தான் நம்புவாங்க இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ ஆதாரத்தோட வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா உண்மையுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே கதிரேசன் கிட்ட கொண்டு போய் காட்ட போறாங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ கோவிலுக்கு போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போனதுக்கு அப்புறமா எல்லாருக்குமே நல்லது தான் நடந்திருக்கு. ஆனா இந்த குடும்பத்துக்கு மட்டும் உண்மையிலேயே நல்லது நடக்க போகுதா? இல்ல கெட்டது நடக்க போகுதா? அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்த உண்மையிலேயே யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்றது தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு, ஆதாரங்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த கதிரேசன் கிட்ட காட்டுறாங்க. கடைசி நிமிஷத்துல தான் காட்டுறாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இப்ப என்னாச்சு, கதிரேசன் வந்துட்டு அத பார்த்து பயங்கரமான அதிர்ச்சி சொல்லியிருக்காங்க. "மல்லி, நீ என்னென்னமோ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க. விஜய் அடையணும் அப்படின்றதுக்காகவும், விஜயோட சொத்துக்காகவும் தான் நீ இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்க. இங்க இருக்கக்கூடியது என் பொண்ணு ரேணுகா தான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம ஏற்கனவே டிஎன்ஏ டெஸ்ட்ல ரிப்போர்ட்லாம் நீங்களே எடுத்து தானே பார்த்தீங்க. அதுலயே வந்து கன்ஃபார்ம்னு வந்துச்சுல்ல." அப்படி இப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அதுக்கான ஆதாரங்களையும் கொண்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து கிட்ட வந்து காட்டுறாங்க. அதாவது இந்த மாரி நீங்க நெனைக்கிற மாரி உண்மையிலேயே சுடர் வந்து அதாவது இங்க இருக்கக்கூடிய சுடர் தான். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்ட மாத்துனதே வந்து இந்த ராஜேஸ்வரி தான் அப்படின்றத சொல்லி ஆதாரத்தோட வந்து காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. அத பார்த்ததும் இன்னும் கதிரேசனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அதுவும் இல்லாம, "மல்லி, நீ இப்ப என்ன சொல்ல வர? அப்போ என் பொண்ணு ரேணுகா உண்மையிலேயே இறந்து பல வருஷம் ஆயிடுச்சா? இங்க இருக்கக்கூடியவ ரேணுகா மாதிரியே இருக்கிற சுடரா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, "இததான் சார் நாங்க அப்ப இருந்தே வந்து உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நெனச்சேன். அதுவும் இல்லாம எனக்கு ரேணுகா அக்கா இங்க உயிரோட இருந்திருந்தா பிரச்சனையே கிடையாது. என்னோட வாழ்க்கை, அதாவது மொத்தத்தையுமே வந்து ரேணுகா அக்காவுக்காக நான் குடுத்துட்டு போயிட்டு இருப்பேன். ஏன்னா இந்த வாழ்க்கையே எனக்கு ரேணுகா அக்கா போட்ட பிச்சை. அவங்க தெரிஞ்சோ
முடியாமலயோ இறந்துட்டாங்க அப்படின்ற மாரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலேயே அவங்களோட இறப்பும் வந்து ஒரு மிகப்பெரிய கொலை தான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு ஆதாரத்தோட நிரூபிக்க போறேன். அது எல்லாத்தையுமே வெளிய கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. ஏன்னா இது பெரிய விஷயம். ஒரு பக்கம் வந்து சுடர சமாளிச்சு எல்லாரோட உயிரையும் காப்பாத்தணும். அதே மாதிரி உண்மையிலேயே ரேணுகாவ கொன்னது யாரு அப்படின்ற ஒரு விஷயத்த இங்க எக்ஸ்போஸ் பண்ணணும். ஆனா கடைசியில என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த சுடர்லாம் இந்த ஒரு ஆப்ஷனுக்கு வந்து இறங்கியிருக்கவே மாட்டான். ஏன்னா பக்காவா பிளான் பண்ணிட்டா. எல்லாரோட கதைய முடிச்சுட்டா அடுத்ததா எல்லாமே நல்லபடியா நடக்க போகுது. இதுக்கப்புறம் யார் நினைச்சாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, கண்டிப்பா இவங்க யாரோட உயிரையும் காப்பாத்த முடியாது. அதே சமயத்துல இப்போ வந்து இந்த சொத்து எல்லாமே நமக்கு தான் வரப்போகுது அப்படின்ற மாரி சொல்லி ஆணித்தனமா வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்படி ஒரு சம்பவத்த சிறப்பா செய்வாங்க அப்படின்னு உண்மையிலேயே இவங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா மல்லி வந்துட்டு இங்கிருந்து கோவிலுக்கெல்லாம் கிளம்பி போறாங்க. இந்த சுடர் நினைச்சதும் வந்து நடக்குது. அதாவது இந்த சுடர் வந்துட்டு மொத்த குடும்பத்தையே காலி பண்ணணும் அப்படிங்கிற மாரி நினைக்கிறா இல்லையா? அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே நடக்குது. ஆனா மல்லியும், விஜயும் அதுக்குள்ள எல்லா ஆதாரங்களையுமே வந்து கலெக்ட் பண்ணி உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியவர் ரேணுகா இல்ல, சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த ஈஸியா வந்து போட்டு குடுத்துறாங்க. கடைசியில இந்த சுடரும் மாட்டிக்கிறா. அதே மாதிரி நம்ம ரேணுகாவ வந்து கொன்னதுக்காக இந்த ராஜசூரியும் பிடிச்சு ஜெயில்ல போட போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.